வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 16/5/2025 வைகாசி 2 வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். புதிய அறிமுகத்தில் வாக்குவாதமோ பதட்டமோ கோபதாபமோ வேண்டாம். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய முயற்சி வெற்றியை ஏற்படுத்தி தரும். உடற்பயிற்சி தினமும் 5 நிமிடமாவது செய்வது உங்களுக்கு நன்மை தரும். சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் இருக்கும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மேஷராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதனால் மிக கவனமாக இருப்பது நன்மை. வாகனமாக இருக்கட்டும், தேகாரோக்கியம் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சிறிய பதட்டம், சிறிய கேலி கிண்டல், ஆக்ரோஷப்படுவதெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வார்த்தை போரை குறைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்திலும் மனமிட்டு பேசுவது அனுகூலமான சூழ்நிலை. தொழில் நிமித்தமான நிறைய நாட்கள் பயணங்களை எதிர்பார்த்து இப்பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு மனநிறைவை ஏற்படுத்தும். கடல் கடந்த பயணங்களில் இருந்து வீட்டுக்கு திரும்புவதோ அல்லது வீட்டிலிருந்து கடல் கடந்து பயணங்கள் மேற்கொள்வதோ மனதில் ஆசுவாசத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும். புதிய பொறுப்புகள் ஏற்றத்தை ஏற்படுத்தும். இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதில் பொறுமையாக இருந்து உங்களுக்கு நட்பு ரீதியாகவோ உறவு ரீதியாகவோ யார் ஆலோசனை சொல்வார்களோ அவர்களுடன் கலந்து ஆலோசிப்பது நன்மை தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் இருக்கக்கூடியவர்களை முழுவதுமாக நம்புவதே சிறந்த பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அனுகூலமான விஷயங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் டக்கென்று நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பும் அனுகூலமான அமைப்பும் ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெறுவார்கள். அதே சமயம் வாகனத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். புது கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதம். குடும்பத்தில் யாருடைய தலையீடும் கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய வார்த்தைக்கு
மதிப்பு கொடுப்பது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் கண்டிப்பாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். லாபம் அனுகூலத்தை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் பரிபூர்ண தீர்வு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பதும் மிக முக்கியம். நட்பு வெளியிடம் என்று இருந்துவிட்டு குடும்பத்தில் கோளாறுகளில் ஏற்படுவது அதிகரிக்கும். எனவே கவனத்துடன் இருப்பதும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதத்தையும் அதி சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் தைரியம் தன்னம்பிக்கை வண்டி வாகன மாற்றங்கள் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது ப்ரமோஷனில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது திடீரென்று தொழிலில் அற்புதமான மாற்றங்களை டக்கென்று எதிர்பார்க்காத வகையில் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவது சந்தோஷம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.